guys, this is Deputy Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர், ஆப்ஷனில் வின் பண்ண முடியல, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ எல்லாத்தையும் வச்சு கூட நான் பண்ணுறேன், என்னால் வின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு நியூஸோ எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு இப்போ தான் மார்க்கெட்டுக்கே புதுசாக இருக்கிறவங்க கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை அழகாக கற்றுக்கிட்டு ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பனான ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,840 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? அப்போது 22,830-40 பக்கமாக இருக்கும்போது 22,800 காலும் மேலே 22,850 புட்டு 22,900 புட்டு இவங்க தான் இந்த மணி. நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். அதனால் ஆக்சுவலாக நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலாக இப்போ இந்த மணியில் ட்ரேட் இருக்கிறதுனால இப்போது கால் சைட் புட்டு சைட் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வந்திருக்கு, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் தான் இது. லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை, மார்க்கெட் வந்து இன்சைடில் ஓப்பன் ஆனதுனால இது இன்சைட் மார்க்கெட் தான். ரெண்டு சைடும் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எது இருக்கோ நம்ம அதில் என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 22,800ன்ற காலை தான் போய் செக் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே இருந்த காரணத்தினால காலை தான் போய் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ஒன் செகண்ட். ஆக்சுவலாக இதுதான் 22,800 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவனும் மார்க்கெட் என்ன சினாரியோவோ சேம் சினாரியோவில் இருந்தான். ஓகேங்களா? லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே 210ன்றது அவனோட ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு மேலே லோ கட் ஆகலையோ அதே மாதிரி இவனும் கால் ஆப்ஷனும் லோ கட் ஆகலை, ஓப்பனுக்கு மேலே சேம் சினாரியோவில் இருந்தான். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். எப்போதுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா புட் ஆப்ஷன் சென்டரில் இருக்குது, அதாவது ஐயும் பிரேக் ஆகாமல் லோவும் பிரேக் ஆகாமல் சென்டரில் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஒன்று அவன் ஐயை கீழே உடச்சிருந்தால், அதாவது புட் ஆப்ஷன் ஓப்பன்லேயே வந்து ஐயை கீழே உடச்சிருந்தால் இவன் லோவை கட் பண்ணக்கூடாது. அப்போது இவன் லோவுக்கு மேலே வந்துடுவான், இல்லை மேலே போவான் அப்படின்ட்டு எடுக்கலாம். ஆனால் புட் ஆப்ஷன் நடுவில் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 9:50க்கெலாம் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:50க்கு கரெக்டாக ப்ரீமியம் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிடுச்சு. மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய்ட்டு புட் ஆப்ஷனாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அது ரெண்டு பேருமே லோ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஐ கிட்ட போகணும், இல்லை ஐயை தாண்டணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போது ஆக்சுவலாக ஓப்பனை வந்து கால் ஆப்ஷன் வந்து முன்னாடியே உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது ஓப்பன் வந்து முன்னாடியே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. கால் ஆப்ஷனோட ஓப்பன் 210ன்றதை அவன் முன்னாடியே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போது நம்ம எங்கே எடுக்கணும் என்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து 9:50க்கு தான் சேம் சினாரியோவில் மாறுறாங்க. அந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம்.
175ன்ற இடத்துல நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐ தான் நம்மளுக்கு டார்கெட் 200 ஆக்சுவலாக. 175 அப்படின்னா 195, ஒரு 20 பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஐயை பிரேக் பண்ணி போவானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஐ வரைக்கும் போவான் ஆனால் கண்டிப்பாக. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்போ எடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,800 கால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஓப்பன் ப்ரைஸை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் உடச்சிட்டான். 210ன்றது அவனோட ஓப்பனு. 10 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு மேலே போய் திருப்பி 20 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். அப்போது ஓப்பனுக்கு கீழே ஒருத்தன் மேலே போய் கீழே வந்துட்டான் அப்படின்னா அதுவும் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, ஒரு ஓப்பன் ப்ரைஸ் எல்லாமே ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதெல்லாம். ஓகேங்களா, அப்போது இவன் வந்து ஓப்பன் ப்ரைஸை ஒரு 20 நிமிஷத்தில் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா, கீழே உடச்ச அந்த ஸ்பாட்லேயே நம்ம 850 புட்டு எடுக்கலாம். அதாவது ஒருத்தன் ஓப்பனை கீழே உடைச்சான் அப்படின்னா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தாகணும். அப்போது கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தாங்க. இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 139 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 210. 2 பேருமே ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தாங்க. இதில் யார் ஓப்பனுக்கு கீழே வரானோ அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, இன்னொன்று, அப்போது 9:35க்கு அவன் ஓப்பனுக்கு கீழே உடச்சிட்டான். அப்போது 9:35னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். 165லே நீங்கள் இவனை என்ட்ரி போகலாம். அப்போது ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா இவன் தான் ஓப்பனுக்கு மேலே இருந்தாகணும். அப்போ இவன் ஆல்ரெடி ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கிறான். அப்போது இவன் எஸ்டர்டே வரைக்கும் போய் ஆகணும். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ப்ரீமியமும் மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இவன் எஸ்டர்டே வரைக்கும் போகணும், இல்லை எஸ்டர்டேயே தாண்டணும். ஓகேங்களா, தாண்டோனான்னு தெரியாது, ஆனால் எஸ்டர்டே வரைக்கும் போகலாம். அப்போது நீங்கள் இந்த இடத்துல 5 நிமிஷம் முன்னாடியே எடுக்கலாம். ஓகேங்களா, 165ன்ற இடத்துல நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா 198 வரைக்கும் போச்சு, 30 பாயிண்ட் போச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட என்ட்ரி. ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட்டு செட்டப் இது. ஓகேங்களா, இப்போது இதில் எடுக்காதவங்க, அதாவது இவன் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கான் ஆனால் ஐயை பிரேக் பண்ணலை. சில சினாரியோவில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோவில் இருந்தாலும் இவன் போய் ஐயை பிரேக் பண்ணலைன்னு வச்சுங்க. இப்போது மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் லோவை பிரேக் பண்ணிட்டானுங்க. லோவை பிரேக் பண்ணும்போது இவன் ஐயை பிரேக் பண்ணி மேலே போகணும், அதுதான் ரூல். இல்லை ஐயை தொடணும். ஐயை தொட்டு ரிட்டர்ன் ஆகிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஐயை பிரேக் பண்ணிட்டான்னா இவன் ஒன் சைடாக இவனே புட்டே தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். மார்க்கெட்டும் ஒன் சைடாக கீழே போயிட்டுருக்கான். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா ஐயை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துட்டான். ஐயை வந்து தொட்டுட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே சஸ்டெயின் ஆகிடுச்சு மார்க்கெட். இப்போ 10:05க்கெலாம் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐயை இவன் பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, அப்போது இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல். ஓகேங்களா, சப்போஸ் அவன் லோவை பிரேக் பண்ணியிருந்தால், ஏன்னா அவன் லோவை பிரேக் பண்ணி தான் கீழே போயிருந்தான். மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் லோவை பிரேக் பண்ணி தான் கீழே போயிருந்தான். அப்போது இவனை லோவுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக இவனை எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம்னா கீழே இங்கே எடுக்கலாம், 10-10க்கோ 10-5க்கோ. ஓகேங்களா, எப்படி எடுக்கலாம்னா இவன் லோ தாண்டும் போது கூட எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துலையே கூட எடுக்கலாம். ஒரு லோ ஆல்ரெடி கொடுத்துட்டான், 2 லோ கொடுத்துட்டான், இங்கே ஒரு லோ கொடுத்துட்டான், இங்கே ஒரு லோ கொடுத்துட்டான். நம்மளுக்கு 10-10க்கு என்ட்ரி கிடைக்குது கரெக்டாக. ஏன் கிடைக்குது? புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ 10-10க்கு நம்ம வந்த 2 லோவையும் கீழே 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கேயே எடுக்கலாம். 175 15 பாயிண்ட்னா 160, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம். இவன் எங்கே போவான் அப்படின்னா அவன் ஐயை உடைக்காத காரணத்தினால இவன் லோவை உடைச்சி உள்ளே வரணும், ஓப்பன் வரைக்கும் போகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா, ஓப்பன் வரைக்கும் கண்டிப்பாக இவன் போகணும். ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கும், எஸ்டர்டே லோ கீழே இருக்கும். மேக்ஸிமம் இவன் போனால் ஓப்பன் வரைக்கும் போவான்றது தான் ரூல். ஓகேங்களா, ஆனால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஓப்பனை உடச்சும் மேலே போயிடுவான் சில டைம். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ட்ரி எடுத்தால் 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு 15 பாயிண்ட் எடுத்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். ஓகேங்களா, அப்போது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் ஒரு ரேலி கொடுத்தான் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் சாலிடாக ஒரு செகண்டில் கண்ணை மூடி திறக்கிறதுல கிடைச்சிரும். ஓகேங்களா, ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டை கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு தான் இதை ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 10 காலுக்கு 10-10க்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக
75ல் எடுத்திருந்தா கூட 210ன்றது ஓப்பன் ப்ரைஸ். 35 பாயிண்ட் 30 பாயிண்ட் சாலிடாக கொடுத்துட்டா. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஹை 210லேருந்து மார்க்கெட் வந்து 275 வரைக்கும் திருப்பியும் ஒரு 60 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஓகேங்களா, இதுதான் செகண்ட் என்ட்ரி. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரியை நம்ம எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமா, இது ஒரு செட்டப் அது ஒரு செட்டப். ஓகேங்களா, மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருக்குதுன்னா அவன் ஆப்போனண்ட்டை நம்ம ஆப்போனண்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், அதை நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணவன் ஐயை உடைக்கலை அப்படின்னா திருப்பியும் வீக்கானவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறோம். இது எப்படி க்ரியேட் ஆகும், இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப இன்டெப்த்தாக தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா, அப்போது இந்த செகண்ட் ஆஃப் என்ட்ரியும் நம்ம எடுக்கலாம், ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரியும் எடுக்கலாம். நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட்டு தான். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 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 பாயிண்ட்டுக்கு 75 ரூபா. அப்போ 10 பாயிண்ட் எடுத்தாலே 750 ரூபா. 15 பாயிண்ட்டுக்கு நீங்களே 1200 1100 கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு 1000 ரூபான்றது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எடுத்துடலாம் நீங்கள். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த என்ட்ரி எடுக்கணும், எனக்கு வந்து செகண்ட் என்ட்ரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார், பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஐயை உடைக்கல, புட் ஆப்ஷனை நான் எடுக்கலை, புட் ஆப்ஷன் போய் ஐயை உடைக்காமல் திரும்பும்போது நம்ம கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் பொறுமையாகவும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த மாதிரி என்ட்ரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை நான் எந்த மாதிரி என்ட்ரி ஃபாஸ்ட் என்ட்ரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்தாலும் எடுக்க முடியும், அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி புட் ஆப்ஷனே எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம், இவன் ஓப்பனை கீழே உடச்சிட்டான், அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தன் ஓப்பனை கீழே உடச்சிட்டான்னா இன்னொருத்தன் ஓப்பனுக்கு மேலே தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுதான் ரூல். 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறது வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டைமில் அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, ஆனால் வீக்லி டேஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒருத்தன் ஓப்பன் மேலே இருப்பான், திருப்பி அவன் ஓப்பனுக்கு மேலே இருந்து ஓப்பனுக்கு கீழே இருந்தால் அந்த ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் திருப்பி ஓப்பன் மேலே வருவான். இப்படி தான் மாறி மாறி நடக்கும். ஓப்பன் ஐ லோ இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு ட்ரேடிங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா, அப்போது இதில் வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எதை வச்சு நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியுமோ, யாருக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெளிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் அழகாக சொல்லி கொடுத்துட்டோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் எதுன்னு பார்த்து அதில் நீங்கள் ட்ரேட் எடுத்துங்க. அதில் எதனா உங்களுக்கு டவுட் வருது, எதனா உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சேட்டிங்கில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி 2 என்ட்ரி தான், மார்க்கெட் 2 சைடு ஆடும். எப்போதுமே ஒரு சைடு ஆடும்போது ஈஸியாக இருக்கும் என்ட்ரி, 2 சைடு ஆடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி மூவ்மெண்ட் ஆனாலும் ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட்டு ஸ்லோ மூவ்மெண்ட் 2 சைடு மூவ்மெண்ட் எதில் இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இந்த மார்க்கெட்டே வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான். ஆப்ஷன் மார்க்கெட்டே மேலே கீழே தான் போவான்றது பல வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணிக்கிறோம். அவன் எங்கெங்கெல்லாம் திரும்புகிறான், எப்படி எதை வச்சு அவன் மூவ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்றதான் நம்மளோட அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் சிம்பிளாக நம்ம அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு 5 வீடியோ இருக்கும். அதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 0 to hero கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி, ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் லெவல் ரெகுலர் என்ட்ரி எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த எல்லா என்ட்ரியும் ஃபில்டர் பண்ணி ஒரு 2 செட்டப் 3 செட்டப், அதுதான் ஜாக்பாட் என்ட்ரி. அது ரொம்ப அக்யூரஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப அக்யூரஸியாக எடுக்கிறதுக்கோசம் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நீங்களே இதை க்ரியேட் பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் யாராலையும் க்ரியேட் பண்ண தெரியல யாருக்குமே. அதனால தான் நம்மளே க்ரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் இதில் 100% வின் பண்ண முடியும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு பொறுமையாக என்ட்ரியை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லை வாரத்துக்கு 2 என்ட்ரி நான் எடுப்பேன். இந்த மாதிரி செட்டப் இருந்தால் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அக்யூரஸியாக போகுது, அது கண்டிப்பாக அதில் என்ட்ரி வந்தால் ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் எனக்கு கொடுத்துட்றான். அவ்வளோ கூட தேவையில்லை, எனக்கு 20 பாயிண்ட் கொடுத்துட்றான். அப்போது நான் இந்த மாதிரி செட்டப் வந்தால் வாரத்தில் 2 என்ட்ரி எடுப்பேன். அது கண்டிப்பாக வாரத்தில் டெய்லி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி என்ட்ரி எவ்வளோக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மா என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். மார்க்கெட் வந்து எப்போவுமே அப்படி தான், மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். அதுதான் மார்க்கெட்டோட வேலை. நம்மளோட பைசாவை காலி பண்ணுறது தான் அவன் பார்ப்பான். ஆனால் நம்ம வந்து அதில் தப்பிக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கடலூரில் வந்து ஆழத்தில் போய் மீன் பிடிக்க தேவையில்ல, கரையோரமாக எவ்வளோ மீன் கிடைக்குதோ பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும் சிம்பிளாக, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணணும்.
ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன என்ட்ரி நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த என்ட்ரியை சூஸ் பண்ணிக்கணும். அது வாரத்தில் நம்ம அந்த மாதிரி 5 நாள் வந்து 5 நாள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 நாள் மட்டும் நம்ம எடுக்கலாம் போதும். அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ண முடியும். இதில் வந்து பொறுமையும் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறதுனா இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் கூட பாருங்கள் கால் ஆப்ஷன் பாருங்கள். எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணவே இல்லை. ஏன் பிரேக் பண்ணல? புட் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணால் தான் இவன் லோவை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணால் தான் கால் ஆப்ஷனும் லோவை பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா? மார்க்கெட்டும் பிரேக் பண்ணல, புட் ஆப்ஷனும் ஐயை பிரேக் பண்ணல. அப்போது இவன் லோக்குள்ளே தான் இருக்கணும். லோ கீழே இருந்தாலும் வந்துடுவான். அதனால தான் இவன் இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஐ லோ ஓப்பன் ப்ரைஸ்ன்றது மிக மிக முக்கியம்ன்றது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் சூப்பரான மார்க்கெட்டு தான். நம்மளுக்கு டெய்லியுமே நல்ல மார்க்கெட்டு தான். பொறுமையாக இருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை எந்த அளவுக்கு புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எல்லா மார்க்கெட்டும் நம்மளுக்கு ஈஸியான மார்க்கெட்டு தான். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம்.